ஏன் அதிமுக காரன் சொல்றீங்க? நான் ஒரு ஒன்றிய கவுன்சிலர் மேடம். ஒன்றிய கவுன்சிலர் அதிமுக காரங்களுக்கு இதுங்க வேலை. நாங்க அதிமுக காரங்களுக்கு பதில் சொல்லுங்க போறீங்க. இருங்க. வெச்சுகொலை இங்க பாருங்க. ரயில்வே ரோட் கிராஸ். ஒரு காரணத்துக்கு நான் என்ன படிக்க வச்சிருக்கேன்? நீங்க சொல்லி நீங்க படிக்க போறீங்க. அங்க கிட்டத்தட்ட 1000 பேர் திமுக கரூர் எம்பி ஜோதிமணியிடம் தொகுதிக்கு ஏன் இவ்வளவு நாட்களாகியும் வரவில்லை என்று நபர் ஒருவர் கேள்வி எழுப்பியதற்கு அதிமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கு பதிலளிக்க முடியாது என கூறி காரில் ஏறி நழுவிச் சென்றுள்ள காணொலி தற்போது அதிக அளவு பகிரப்பட்டு வருகிறது. தங்களது தொகுதியில் நடக்கும் பிரச்சினைகளை எடுத்துரைத்து அதற்கு தீர்வு காணும் வகையில் கேள்வி எழுப்பியுள்ளனர். 4 வருடமாக ஆட்சி பொறுப்பில் இருந்தும் மக்களுக்கு தேவையான நலத்திட்டத்தை முறையாக செய்யவில்லை என்றும் தேர்தல் நெருங்குவதால் மட்டும் தொகுதி பக்கம் ஏன் வர்றீங்க என்று கேள்வி எழுப்பியதற்கு நான் வந்த வேலையை மட்டும் பார்க்கிறேன், நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது என கூறி நழுவி சென்றுள்ளார். தொடர்ந்து எம்பி ஜோதிமணி நாடாளுமன்ற தேர்தல் வருவதால் தற்போது ஒவ்வொரு தொகுதியாக சென்று வருகிறார். இவர் செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் தங்கள் எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்றனர். சொந்த தொகுதியான கரூர் மக்களுக்கு ஜோதிமணி பற்றி தெரியவில்லை என்றும் தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை சந்தித்து வாக்கினை பெற்று வெற்றி பெறுகின்றனர். தேர்தலில் வெற்றி பெற்ற பின் பொதுமக்களை சந்திக்காமல் தன் தொகுதிக்கும் தேவையான நலத்திட்டங்களை செய்யாமல் இருப்பதால் தான் கரூர் எம்பி ஜோதிமணியை கரூர் தொகுதி மக்களுக்கே தெரியாமல் போய்விட்டதென எதிர்த்தரப்பினர் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர்.